ஒரு விளையாட்டுத்துறை அமைச்சர் சாராயத்துறையை சேர்த்து பார்த்துக்கல, ஒரு சாராயத்துறை அமைச்சர் தான் விளையாட்டுத்துறையை சேர்த்து பார்த்துக்கிறார். ஸ்போர்ட்ஸ்ன்னு தட்டினாலே வெறும் கிரிக்கெட் நியூஸ் மட்டும்தான் இங்க வருது. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. Max Gold. Cash for gold. Call 044-4545-4545. Max Gold. Cash for gold. வணக்கம் நண்பர்களே, கேள்வி நீங்க பதில் நாங்க நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். வாங்க இந்த வார நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். அண்ணா, முதல் கேள்வி திருவள்ளூர் மாவட்டத்திலிருந்து விடையூர் புகழேந்தி கேட்டிருக்காப்புல. சமீப காலமா இசையமைப்பாளர் ஜேம்ஸ் வசந்தன் தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய்க்கும் அவருடைய கட்சிக்கும் எதிராக ரொம்ப கடுமையாக பல யூடியூப் சேனல்களில் பேசிட்டு வர்றாரு. இன்னும் சொல்ல போனால் அவருக்கு வாக்களித்த மக்களை கூட ரொம்பவும் கீழ்த்தரமாக விமர்சனம் பண்ணுறாரு. விமர்சனம் பண்ணுறதுங்கிறது அவருடைய உரிமை அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் அவருடைய விமர்சனங்கள் ஒரு தலைப்பட்சமாக இருக்கிற மாதிரி தெரியுது. மேலும் அவர் ஒரு குறிப்பிட்ட கட்சியின் சார்பாக பேசுகிற மாதிரியும் தோணுது. அவர் முன்வைக்கிற விமர்சனங்களை விட கடந்த ஆட்சியில் பல மோசமான விஷயங்கள்லாம் நடந்தது. ஆனால் அப்போல்லாம் அவர் அமைதியாக இருந்துட்டு இப்போ மட்டும் விமர்சனம் செய்வது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு கேட்குறாரு. நான் சொல்ல வர்றது என்னன்னா, நீங்கள் விமர்சனம் பண்ணுங்க, அதில் தவறில்லை. ஆனால் நான் நடுநிலைவாதி அப்படின்னு சொல்லிக்கிட்டு மக்களை ஏமாத்தாமல் ஒரு குறிப்பிட்ட கட்சியின் சார்பாக பேசுகிறேன் அப்படின்னு வெளிப்படையாக சொல்லிட்டு விமர்சனம் பண்ணுங்களேன். அதை விட்டுட்டு நடுநிலை அப்படிங்கிற பேரில் ஒரு சார்பாக பேசுகிறதுல எந்த விதத்தில் சரி அப்படின்னு கேட்குறாரு. அதாவது பொதுவாகவே இந்த அரசியல் குறித்து ஆட்சி குறித்து விமர்சனம் பண்ணுகிற உரிமை எல்லாருக்குமே இருக்குது. அது ஜேம்ஸ் வசந்தனுக்கு இருக்குது. ஒரு கட்சியின் சார்பாக நின்று விமர்சனம் பண்ணாலும் சரி, நீங்கள் நடுநிலையாக விமர்சனம் பண்ணாலும் சரி, நீங்கள் என்ன மாதிரி உங்களுடைய வார்த்தைகள் வெளிப்படுது அப்படிங்கிறது தான் முக்கியம். பொதுவாகவே ஜேம்ஸ் வசந்தனை பொறுத்த வரைக்கும் அதுக்கான உளவியல் காரணம் என்னங்கிறது நம்மளால் புரிஞ்சிக்க முடியல. தாவேக ஆட்சி விஜய் குறித்து மட்டும் இல்லை, அவர் எது குறித்து பேசினாலுமே பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமான வார்த்தைகளை பயன்படுத்துவது, அதுக்கப்புறம் அந்த எதிராளியை காயப்படுத்துகிற போக்கு அவர்கிட்ட இருக்குது. இப்போ சமீபத்தில் ஒரு காணொளி பார்த்தேன். சில பேரோடு அவர் உரையாடுறாரு. அவங்க இவர்கிட்ட ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க. அந்த கேள்வியை அவர் உள்வாங்கவே மறுக்கிறார். அவர் மீது விமர்சனமாக ஒரு கேள்வியை வைக்கிறாங்க. நீங்கள் முதல்ல என்ன பண்ணணும்னா, சரியான ஜனநாயக தன்மை என்னன்னா அந்த கேள்வியை நீங்கள் உள்வாங்கணும், அதுக்கப்புறம் உங்களுடைய பதிலை சொல்லணும். ஆனால் இவரை பொறுத்த வரைக்கும் அந்த கேள்வியை காது கொடுத்து கேட்கவே மறுக்கிறார். அவருடைய ஆரம்பிக்கும் போதே இவர் பதில் தாக்குதல் மாதிரி, உனக்கு ஒன்றும் தெரியாது அப்படிங்கிற அந்த சென்ஸில், அதாவது நான் ஒரு மிகப்பெரிய அறிவாளி, கேள்வி கேட்குற உனக்கு ஒன்றுமே தெரியாது, நீ ஒரு முட்டாளுங்கிற அந்த டோன்லேயே அவர் பேசுகிறார். அது ஜேம்ஸ் வசந்தனுடைய பேச்சுக்களை நீங்கள் தொடர்ந்து கவனிச்சிங்கன்னா தெரியும். ரொம்ப நாளாகவே இதை அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுக்கடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி இவர் கேள்வி கேட்ட மாதிரி தாவேகா அரசு குறித்தும் விஜய் குறித்தும் தாவேகா கட்சி குறித்தும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மோசமான கருத்துக்களை முன்வைக்கிறார். விமர்சனங்கிறது நிச்சயமாக தேவை எல்லாருக்குமே. இப்போ நீங்கள் ஒரு விமர்சனம் பண்ணுறீங்க அப்படின்னா அது விஜய் பார்க்குறாருன்னே வச்சுக்கோமே, இது ஒரு நியாயமான விமர்சனம் தான், இதை நம்ம எடுத்துக்குவோம் அப்படின்னு அவருக்கு தோண வைக்கணும். அதே மாதிரி இப்போ தாவேகா தொண்டர்கள் இவருடைய விமர்சனத்தை கேட்குறாங்க அப்படின்னா பரவாயில்ல, இவர் சொல்கிறது நியாயம் தானே, இதை கேட்டு நம்மளை சரி பண்ணிக்குவோன்னு நீங்கள் அவனுக்கு தோணணும். அதுதான் விமர்சனத்தினுடைய நோக்கம். ஆனால் இவங்களுடைய விமர்சனம் எப்படி இருக்குன்னா, இவனை அடித்து காலி பண்ணணும், ஒரு வாரத்துக்கு இவனை தூங்க விடக்கூடாது அப்படிங்கிற அந்த நோக்கத்தில், அந்த காழ்ப்புணர்ச்சியில் நீங்கள் விமர்சனம் பண்ணும்போது, அது ஜேம்ஸ் வசந்தன் இல்லை, பொதுவாகவே சொல்கிறேன், நீங்கள் என்னதான் ஒரு நியாயமான நேர்மையான விமர்சனம் பண்ணாலும் இந்த டோனில் பண்ணும்போது அதை யாருமே எடுத்துக்க மாட்டாங்க. அது ஒன்று, இவர் எப்பேற்பட்ட ஆள் தெரியும்ல, இவர் சன் டிவியில வேலைக்கு இருந்தார். சன் டிவியால தான் இவரை யாருன்னே தெரிஞ்சுது. அது வரைக்கும் இவரை யாரும் தெரியாது. அவர் அவர் சன் டிவியில இருந்த காலம் வரைக்கும் அவர் ஏடிஎம்கேக்கு தான் ஓட்டு போட்டார். அதை பெருமையா சொல்றாரு. அங்க சம்பளம் வாங்குறீங்க, அந்த நிறுவனத்தால் புகழடைகிறீங்க, அந்த நிறுவனம் யாருடைய பேக் போன்ல இருக்குங்கிறது தெரியும். அந்த கட்சிக்கு மாறா வாக்களித்தவர் தான் இவர். இவருக்கு எப்படி பொதுவெளியில இன்னொருத்தருக்கு ஒழுக்கத்தை சொல்றது அல்லது நீதியை கற்பிக்கிறது எப்படின்னு புரியல.
அடுத்த கேள்வி கனடாவுல இருந்து ஆதவன் கேட்டிருக்காப்புல. சமீபத்தில் நடிகர் ராகவா லாரன்ஸ் வந்து அவருடைய அரசியல் நிலைப்பாட்டை வந்து தெரிவித்தார். அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து அந்த அறிவிப்பு விட்ட அதே சமயத்தில் அவருடைய அம்மா தம்பி 2 பேரும் இருக்கிற அந்த புகைப்படத்தையும் கூட அவர் ஷேர் பண்ணியிருந்தார். இதன் மூலமாக அவர் வந்து குடும்ப உறுப்பினர்களுக்கு எதிர்காலத்தில் ஒரு கட்சி ஆரம்பித்தா ஒரு பவர் சென்டராக ஆக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத மக்களுக்கு மறைமுகமாக சொல்ல வர்றாரான்னு தெரில. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து பொறுப்பற்ற கருத்துக்களை ஃபஸ்ட்டு வெளியில் விட்டுறாரு. அதுக்கப்புறமா அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. அவருடைய ஆரம்ப அரசியலே இப்படி அறகுறையாக இருந்துச்சுன்னா எதிர்காலத்தில் அவர் எப்படி ஒரு நல்ல அரசியல்வாதியாக வர முடியும் அப்படின்னு கேட்குறாரு. ஆக்சுவலாக கொஞ்ச நாளாக வந்து அதிக விமர்சனத்திற்கு ஆளானவர் ராகவா லாரன்ஸ் தான். அவரை அதிகமாக விமர்சனம் பண்ணது நீங்களும். ஆமாம், அது ஒன்று இருக்கு. ஆனால் இத்தனைக்கு அவர் நல்ல நண்பர், நல்ல மனிதர். அதெல்லாம் ஒரு பக்கம் நமக்கு தனியாக இருந்தால் கூட ஒரு அரசியலுக்கு வரணும்னு முடிவெடுத்த பிறகு நேரடியாக வந்துடுறதை விட்டுட்டு எதுக்கு இவ்வளோ பம்மாத்து பண்ணுறாருங்கிறது தான் நம்ம கேள்வியாக இருக்குது. அப்புறம் அவர் எல்லா விஷயத்துக்கும் அவங்க அம்மாவை கூட சேர்த்துக்கிறாரு. அம்மாவுடைய ஆசீர்வாதம், அம்மா இல்லாமல் எதுவும் கிடையாது, அம்மாட்ட நான் சொல்லிட்டு தான் உங்கள்கிட்ட சொல்லுவேன், அம்மா முன்னிலையில் சொல்லுவேன், இப்படிலாம் பயங்கரமாக சொல்லிட்டே இருக்காரு. எல்லாருக்கும் அம்மா பாசம் இருக்கு, எல்லாருமே அவங்கவுங்க அம்மா அப்பாவை தெய்வமா மதிக்கிறாங்க. இதில் அரசியல் எதுக்கு அவங்க அம்மாவை கூப்பிட்டு வர்றாருன்னு நமக்கு தெரியல. இன்னொன்று அவங்க அம்மாட்ட சொல்லணும்னா வீட்டில் தான் அவங்க அம்மா இருக்காங்க. அம்மா நான் இந்த கட்சியில் சேர போகிறோம்மான்னு அந்த அம்மாட்ட சொல்லிவிட்டு அப்புறம் வெளியில் வந்து அவர் சொல்லலாம். எங்கள் அம்மா முன்னிலையில் நான் சொல்லுவேன் உங்கள்கிட்ட அப்படிங்கிறாரு. இதெல்லாம் ரொம்ப வேடிக்கையாக இருக்குது. அவர் என்ன நினைக்கிறாருன்னா இந்த அம்மா சென்டிமெண்ட் வந்து பெண்கள் மத்தியில் ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறாரு. காலம் மாறி போய் இன்ஸ்டாகிராம் காலத்தில் இருக்கு. ஒவ்வொரு நாளும் முன்னாள் முதல்வர் புலம்பிட்டே இருக்காரு, இன்ஸ்டாகிராம் வச்சு ஜெயிச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்படிப்பட்ட காலத்தில் இவர் இன்னும் வந்து இந்த நீதிக்கு தலைவனுக்கு தாய்க்கு பின் தாரம்ங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காரு. நம்ம லாரன்ஸுக்கு தெரியாத ஒரு ரியாலிட்டி என்னன்னா, இந்த தலைமுறையினர் இந்த அன்னையர் தினத்து அன்னைக்கு மட்டும்தான் அம்மாவை மதிக்கிறாங்க. 364 அம்மா பேச்ச கேட்கறது, அது மதிக்கிறது இல்ல. அப்படி போயிட்டு இருக்கு காலம். அது புரியாம பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு அவுடேட்டட் அட்டெம்ப்ட் அவர் பண்ணிட்டு இருக்காரு. எல்லாத்துக்குமே நீங்க பண்றது வந்து ரொம்ப அபத்தமாகவும் செயற்கையாகவும் இருக்கு. அதனாலதான் இவ்வளவு பெரிய விமர்சனத்துக்கு உள்ளானது. இந்த வீடியோ இன்னைக்கு பேசிட்டு இருக்கோமா, இன்னமும் ஒரு சொல்லல என்ன நடக்குது, என்ன எந்த எதுல சேர போறோன்னு சொல்லவே இல்லை. எல்லாத்துக்கும் மேல எல்லாருக்குமே இந்த தமிழ்நாடு மேலதான் அவ்வளோ அக்கறை. அதான் ஏன்னு தெரியல. ஏற்கனவே இந்த மாநிலம் எல்லா வகையிலும் சிறந்து விளங்கிக்கிட்டு இருக்குன்னு தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனா தமிழ்நாட்டை காப்பாற்றணும் அப்படின்னா வட மாநிலங்கள் பல மாநிலங்கள் பின்தங்கிய நிலையில தான் இருக்கு. பீகார், ஜார்க்கண்ட் இந்த மாதிரி அங்க கிளம்பி போங்கல. அந்த மாநிலங்களை வந்து தரம் உயர்த்துங்களா, அந்த மாநில மக்களுக்கு நல்லது செய்யுங்களா. தாராளமா அங்க போகலாம். தம்பி சொல்றது ஒரு நல்ல சஜஷன். இப்ப பாத்தீங்கன்னா கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி மாதிரி மூட்டை பூச்சி முன்னேற்ற கழகம் ஒன்று ஆரம்பிச்சு போக வேண்டியதுதானே. அடுத்த கேள்வி யாழ்ப்பாணத்திலிருந்து ஜானி கேட்டிருக்காப்புல. ஒரு படத்தோட கதை தேர்வு, தலைப்பு, பட்ஜெட்டு, விளம்பரம் அப்படின்னு வேல்ஸ் நிறுவனம் தயாரிக்கும் படங்களில் வந்து எதையுமே முறையாக செய்யாமல் அந்த படம் தோல்வி அடைஞ்சதுக்கு அப்புறம் படத்தோட டைரக்டர் மேலேயும் ஹீரோ மேலேயும் இந்த முழு பழியும் தூக்கி போடுறாங்களோ அப்படின்னு தான் சமீப காலமாக அவங்களுடைய செயல்பாடுகள் எனக்கு தெரிய வருது. அவங்க செஞ்ச தவறுகளை திருத்திக்காமல் திரும்ப அவங்க வந்து இந்த தவறுகளை அடுத்தடுத்த படங்களை செஞ்சுக்கிட்டே இருக்காங்களோ, அதனால தான் அவங்க தயாரிக்கிற படங்கள் அடுத்தடுத்து தோல்வி அடைதோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது. உண்மையான பிரச்சனைகளை அவங்க சுய பரிசோதனை செய்ய தயங்குறாங்களா, ஏன், அதுக்கு என்ன காரணம், இதை எப்படி அவங்க சரி பண்ண போகிறாங்க அப்படின்னு கேட்குறாரு. அதாவது வேல்ஸ் இன்டர்நேஷ்னலுக்கு ஒரு தொடர் தோல்வி ஏற்படுவதற்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது நமக்கு தோணுகிற விஷயம், நல்லா புரிஞ்சுங்க, நமக்கு தோன்றுகிற விஷயம், அது தவறாக கூட இருக்கலாம். நம்ம பார்வையில் எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, இப்போ ஐசரி கணேசன் ஒரு கேரக்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் வந்து ரொம்ப நல்ல டைப், ரொம்ப ஒரு மென்மையானவர். ஆனால் சினிமாவில் பார்த்தீங்கன்னா நல்லவர்களுக்கு வந்து ஒரு பெரிய இதெல்லாம் கிடையாது. ஏன்னா அந்த மாதிரி ஆள் கிடச்சா இவங்க தலையில் மிளகா அரைக்க தான் நினைப்பாங்க. அந்த மாதிரி பல பேரை அரைச்சிருக்காங்க. அப்படி ஒருத்தராக இவர் இருக்கார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எத்தனை கோடி பணம் வச்சுருந்தாலும் இப்போ சினிமாங்கிறது ஒரு தொழில் தானே. இப்போ இந்த தொழிலில் ஒரு படம் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இத்தனை கோடி போட்டால் எத்தனை கோடி திருப்பி எடுக்க முடியும், அதை எடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கா, அப்படி இல்லைன்னா இந்த படத்தை நம்ம ஏன் எடுக்கணுங்கிற மாதிரி அடுக்கடுக்கான கேள்விகளுக்கு நீங்கள் விடை தேடினாலே இந்த ப்ராஜெக்டை நம்ம பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற ரிசல்ட்டு கிடச்சிரும். ஆனால் ஐசரி கணேசை பொறுத்த வரைக்கும் அவருக்கு நிறைய பணம் இருக்குது அப்படிங்கிறதுனால இதையெல்லாம் அவர் பெருசாக எடுத்துக்கலை. சினிமாவை எடுக்கிறதே பார்த்தீங்கன்னா இப்போ தனக்கு வந்து இது வந்து ஒரு மைலேஜ் கொடுக்கணும், ஒரு பப்ளிசிட்டி கொடுக்குற ஒரு துறையாக வந்து அதை பார்க்குறாரு.
அதுவும் வந்து ஒரு முக்கியமான காரணம். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இவருக்கு நிறைய தொழில்கள் இருப்பதால் சினிமா மேலே இவரால் ஃபோக்கஸ் பண்ண முடியல. அப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இப்போ சினிமா தயாரிப்புக்கு அப்படின்னு சில பேரை நியமிக்கிறாரு. அவங்க பார்த்திங்கன்னா சில கதைகளை கேட்குறாங்க, ஒரு 4-5 படம் ஆரம்பிக்கிறாங்க, அப்படி போயிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் எங்கேயோ தப்பு நடக்குது. திடீர்னு பார்த்திங்கன்னா அந்த ஆட்களை தூக்கிட்டு வேற 2 பேரை போடுறாங்க. அந்த வேற 2 பேர் புதுசாக வந்தவங்களுக்கு தலையும் புரியாது வாழும் புரியாது. ஸோ இந்த மாதிரி குழப்பமும் ஒரு பக்கம் அந்த தயாரிப்பு தரப்பில் நடப்பதால் பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து ஒரு பெரிய வெற்றி கிடைக்கல. அது ஒரு முக்கியமான காரணம். நம்ம அதை திருப்பி சொல்கிறது தான், எப்பயுமே பார்த்திங்கன்னா ஒரு சினிமா எடுக்கிறீங்கன்னா அதுக்கு வந்து சரியான திட்டமிடல் இருக்கணும். அதுக்கப்புறம் நிறைய பேர்கிட்ட பணம் இருக்குது, அவர்களெல்லாம் சினிமாவை தயாரித்து வந்து லாபத்தை பெற முடியுமா அப்படின்னா முடியாது. இதை தொழிலை தொழிலாக செய்தால்தான் அந்த வெற்றியே உங்களுக்கு கிடைக்கும். அது வந்து இவர்கிட்ட கொஞ்சம் குறைவாக இருக்குது. இல்லைங்க, இப்போ அவர் வந்து நிறைய திரைப்படங்களை தயாரிக்கணும், அதன் மூலமாக பல தொழிலாளருக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோட பல கோடி முதலீட்டோட வர்றாருன்னு வச்சுக்கோங்களேன். வந்து சினிமா தெரிஞ்ச யாரோ சில பேரை வச்சு இந்தாங்கம்மா அந்த நிர்வாகத்தை நீங்கள் பார்த்து நல்லபடியாக பண்ணி கொடுங்கன்னு நம்பி ஒப்படைக்கிறாருன்னா இதில் அவர் மேலே என்ன தப்பு இருக்குது? இல்லைம்மா, நம்ம ஒருத்தர்கிட்ட ஒரு பொறுப்பை ஒப்படைக்கும் போது அவர் அந்த பொறுப்பை சரியாக செய்கிறாரான்னு நம்ம கண்காணிக்கணும்ல. நம்ம தான் இவர்கிட்ட கொடுத்தாச்சே, ஓகே படத்தை ரிலீஸ் பண்ணிவிட்டு அவர் 50 கோடி லாபத்தை கொண்டாந்து கொடுப்பாருன்ட்டு நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா இங்கே என்ன நடக்குதுங்கிறதே உங்களுக்கு தெரியாதுல்ல. எல்லாத்துக்கும் மேலே இப்போ அவருடைய மகளை வந்து அந்த சினிமா தயாரிப்பில் கொண்டு வராரு. அதுக்கு பிறகாவது நிலைமை சரியாகுதாங்கிறத பார்ப்போம். அடுத்த கேள்வி மயூரன் மட்டக்களப்பிலிருந்து. 13 வருஷமா பெரிய வெற்றி படங்களே இல்லாமல் இருந்த சூர்யாவுக்கு இப்போ கருப்புங்கிற ஒரு படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் படமாக அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி சமீப காலமாக சினிமாவில் மார்க்கெட்டே இல்லாமல் இருந்த ஆக்ஷன் கிங் அர்ஜுனுக்கும் வந்து ஒரு பெரிய வெற்றி படமாக பிளாஸ்ட் படம் அமைஞ்சிருக்கு. இந்த ஒரு மாதத்துக்குள்ளே தமிழ் சினிமாவில் இவ்வளோ பெரிய மாற்றம் எப்படி நடந்தது? கடந்த பல வருஷமாகவே தமிழ் சினிமா வந்து ஒரு கடினமான காலகட்டமாக தான் இருந்ததை நம்ம பார்க்க முடிஞ்சது. இப்போ ஒரு இந்த மாதிரியான படங்கள்லாம் ஓடுறதை பார்க்கும்போது தமிழ் சினிமாவுக்கு ஒரு நல்ல காலம் வந்துருச்சா அப்படின்னு தான் தோணுது. இது உண்மைதானா, இல்லை இந்த படங்கள் ஓடுறதுக்கு வேறு ஏதாவது காரணங்கள் இருக்கா அப்படின்னு? இல்லைங்க, ஒரு படம் ஏன் ஓடுது ஏன் ஓடலன்னா கணிக்கவே முடியாது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஓடிடியில் இந்த படம் ஓடல, கருப்பு தியேட்டரில் எவ்வளோ பெரிய ஹிட்டு. ஸோ அதனால் ஏன் ஓடிடியில் ஓடலன்னு கேள்வி கேட்க முடியுமா? அதனால் மக்களுடைய ரசனைங்கிறது மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த இதுதான் மழை காலம் வெயில் காலம் வர மாதிரி சினிமாவில் வருஷம் முழுக்க படங்கள் வரும். சில படங்கள் ஓடும், சில படங்கள் ஓடாது. இதெல்லாம் கணிக்கவே முடியாது, வரையறையே கிடையாது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ வாரம் நம்ம இது நடக்கணும். ஏன்னா படம் வந்து வாரம் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. அப்போ இந்த மாற்றம் எல்லாமே வாரம் நடக்கணும்ல. ஸோ எப்பயோ ஒன்று தான் நடக்குது அப்படிங்கிறத வச்சே நம்ம புரிஞ்சுக்கலாம். அதுக்கடுத்து இந்த ஒரு 2 படம் வெற்றி அடைவதால் இந்த திரையுலகத்தில் வந்து அப்படியே ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டுருமா அப்படின்னா அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் ஒரு விஷயம் புலப்படுது. இப்போ சூர்யா வந்து படம் முழுக்க நானே தான் இருக்கணும்னு நினைக்காம கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுக்குறாரு மற்றவர்களுக்கு. அதே மாதிரி அர்ஜுன் படம் முழுக்க நானே இருக்கணும்னு நினைக்காம அவரு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுக்குறாரு. ஒருவேளை அது காரணமாக கூட இருக்கலாம். நன்றி நண்பர்களே. கேள்வி நீங்கள் பதில் நாங்கள் நிகழ்ச்சி இதோட நிறைவடையுது. வழக்கம் போல உங்களுடைய கேள்விகளை நம்முடைய வாட்ஸ்அப் நம்பருக்கும் வீடியோவுக்கு கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனுக்கும் அனுப்பிச்சு வைங்க. மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம். மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். கால் 044 4545 4545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.